வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு கொஞ்சம் உப்பு நிறைய காரம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சேலம் ஸ்பெஷல் கருப்பு அவரை கூட்டு. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கருப்பு அவரை குழம்புக்கு தேவையான கருப்பு அவரை நான் ஊற வச்சுருக்கேன். இது ஒரு 5 to 6 hours அட்லீஸ்ட் ஊறணும். இது ஊறினதுக்கப்புறம் ஒரு 3 விசில் வச்சு எடுத்தால் போதும். இந்த குழம்புக்கு தேவையான பொருட்கள் சின்ன வெங்காயம் ஒரு 10-15 எடுத்து வச்சுருக்கேன். அப்புறமா இடித்த இஞ்சி ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஏன்னா இது பருப்புங்கிறதுனால கொஞ்சம் வாய்வு பிரச்சனை கேஸ் பிரச்சனைலாம் வராமல் இருக்கிறதுக்காக நான் இதை சேர்க்குறேன். ஒரு பெரிய தக்காளி சாப் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறமா ஒரு 10 பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை, 4 கத்திரிக்காய் 1க்கு 2 நறுக்கி வச்சுருக்கேன். அவரை நல்லா வெந்துடுச்சு. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணால் உள்ள அந்த மாவு மாதிரி வரணும். இந்த பதத்துக்கு நம்ம வேக வச்சுக்கணும். இப்போ புளி தண்ணி சேர்த்துக்கிறேன். கொஞ்சோண்டு கருவேப்பிலை, பூண்டு, சின்ன வெங்காயம், இஞ்சி, அப்புறம் தக்காளி. இதோட நம்ம கத்திரிக்காவும் போட்டுக்கலாம். மஞ்சள்தூள் 1/4 டீஸ்பூன், தனியாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், தேவையான அளவு உப்பு. இதை மூடி நம்ம ஒரு விசில் வச்சுக்கலாம். குழம்புல நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்ற போகிறோம். அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்ப்போம். சின்ன வெங்காயம் ஒரு 5 எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி சும்மா ஒரு 2 பீஸு, கருவேப்பிலை கொஞ்சம், தேங்காய் ஒரு 1/4 மூடி தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன், 2 பல் பூண்டு. அதோட இந்த கூட்டுக்கு முக்கியமானது கூட்டு பொடி. இந்த கருப்பு அவரை கூட்டுக்கு முக்கியமானது கூட்டு பொடி தான். இது எப்படி பண்ணுறதுன்னு நான் இன்னொரு வீடியோவில் போடுறேன். இது சேலம் சைடு பண்ணுவாங்க, ரொம்ப ஃபேமஸான ஐட்டம் சேலம் சைடு. இந்த கூட்டு பொடி வச்சு தான் நம்ம இந்த கருப்பு அவரை கூட்டு பண்ண போகிறோம். இப்போ நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இதை பாருங்கள், காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச தேங்காவை இதில் ஊற்றிடலாம். தேங்காய் ஊற்றினதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது. ஒரு 5 minutes கொதிச்ச உடனே நம்ம தாளிச்சு கொட்டிடலாம். இன்னும் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம தாளிச்சு கொட்டிடலாம். 2 வரமிளகா போடுறேன். அப்புறமா வடகம் போடுறேன், வெங்காய வடகம் தாளிக்கிறதுக்கு. கொஞ்சோண்டு கருவேப்பிலை, குழம்பு கொதிச்சாச்சு. இப்போ நம்ம தாளிச்சதை இதுல கொட்டிடலாம். கடைசியா குழம்பை இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு வெல்லம் போடுறேன். எப்பயுமே புளி சேர்க்கிற குழம்புல வெல்லம் போட்டீங்கன்னா ஒரு தனி டேஸ்ட் கொடுக்கும். நம்ம கருப்பு அவரை கூட்டு ரெடி. இந்த சேலம் ஸ்பெஷல் கருப்பு அவரை கூட்டு உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள்.